ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது ரொம்ப. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஆனால் இதை நம்ம தலையிலலாம் வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் இதோட சிறப்பு. எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இதை நம்ம தலையில் வைக்க முடியல. பாருங்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூ எதுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்? இங்கே பாருங்கள், இது விநாயகருக்கு இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டுவாங்க. இதே மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஆனால் வெள்ளை கலரில் தான் சாமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த பூ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது. ஆனால் அந்த வெள்ளை எருக்களம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ பேர் எருக்களம் பூ. இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 நல்லது நமக்கு. இந்த பூவை தான் நம்ம விநாயகருக்கு மார்கழி மாதத்தில் நாங்கள் என்ன செய்வோன்னா போய் குளிச்சுட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி இந்த பூ எடுத்து கோர்த்து விநாயகருக்கு போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் இந்த பூ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். ஒரு நாளைக்கு அருகம்புல், ஒரு நாளைக்கு இந்த பூ, இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைண்டா வேண்டாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.